கற்பக களிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன். இந்த சேனலில் இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி, இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த 12 ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது. அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம். இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க, கொஞ்சம் செல்வாக்காக இருப்பாங்க. செல்வாக்காக மட்டும் கிடையாது, பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி. குறிப்பாக இந்த மார்ச் 1 தான் நம்முடைய தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி அரசியலாக யாரும் நினைக்க வேண்டாம். முதல்ல இப்போ தொடக்கமே ரொம்ப குதூகலமாக இருக்குது இந்த மார்ச். ஆமாம், அது மட்டும் அல்லாது சுப முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 1ஆம் தேதி முகூர்த்தம், அடுத்து 2ஆம் தேதியும் நல்லா இருக்குது முகூர்த்தம் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், 7, 8, 24, 20, 27 மொத்தம் எத்தனை முகூர்த்தம் அப்படின்னா 7 முகூர்த்தங்கள். அது சிறப்பு. 1 பண்டிகை அப்படின்னு பார்த்தா இதில் மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி இது எப்போ அப்படின்னா மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதே போல் 24/3/2024 ஞாயிற்றுக்கிழமை ஹோலி பண்டிகை. அது அரசு விடுமுறை அன்று. இப்போ நம்ம பக்கம் இல்லாட்டியும் கூட ஹோலி எல்லாமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம். அடுத்து 25/3/2024 திங்கட்கிழமை பங்குனி உத்திரம், முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நல்ல தினம். 29/3/2024 புனித வெள்ளி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஹாலிடே தான். இது இத்தனை சிறப்புகள் மிகுந்த மாதம் தான் இந்த மார்ச் மாதம். முதல்ல நாம் மேசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் எப்படி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த மேசராசி நண்பர்களுக்கு பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய குண அதிசயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக ஆரோக்கியம், சுறுசுறுப்பு. அதுக்காக 50 வயசில் உள்ள ஒரு மனிதருக்கு மேசராசி எனக்கு ஏன் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. அது உடல் உபாதைகள் இருக்குது, அது வேறு. பொதுவாக ஆரோக்கியத்திற்கு முதல் படியாக நிற்கக்கூடிய மனிதர்கள் மேசராசி நண்பர்கள். குடுகுடுன்னு ஓடுறது, சொன்ன உடனே அந்த வேலையை செய்கிறது. அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு தன்னை அறியாது உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் இவர்கள். அது மட்டுமல்ல, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை, இராணுவம், இந்த மாதிரி துறைகளில் நிறைய பேர் இருப்பாங்க. விளையாட்டுத்துறை, இந்த துறையிலெலாம் பார்த்தீங்கன்னா மேசராசி நண்பர்கள் நிறையா. அதே போல் சமையல் கலை, அணுமின் நிலையம், அது மின்சாரத்துறை, இந்த மாதிரி துறைகள்லாம் இவங்க இருப்பாங்க. என்ன இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா சட்டுன்னு கோபப்படுறது. எல்லாம் கேட்டுப்பாங்க, ஒரே நிமிஷத்தில் அதை முடிச்சிடுவாங்க. அது கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக இந்த மாதத்தில் தங்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணியிருக்கவங்க, நான் டிஎன்பிசிஎஸ் எழுதியிருக்கேன், அது எழுதியிருக்கேன், இல்லை அரசு துறையில் நான் வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு மூலம் ஆதாயம் உண்டு. முதல் 15 தேதிகளுக்கு, அதாவது மார்ச் மாதம் 14 தேதிகளுக்கு முன்னால் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னால்
கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல்ல இதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இருக்காங்க, மேசராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாகும். குழந்தையே இல்லைங்க, ரொம்ப நாளாச்சு கல்யாணம் ஆகி, கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் மூலம் செலவு அதிகரிக்கும். குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க இருக்காங்கல்ல, ஆமாம், வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க, புத்திர பாக்கியம் நிறைய இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலம் உடல் உபாதை சம்பந்தப்பட்ட செலவுகள், விரைய செலவுகள் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. புத்திர பாக்கியம் மூலமாக செலவும் இருக்குது. ஆகையினால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஒன்று, புத்திரம் குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கையில் அவங்களுக்கு செலவு செய்ய நேரிடும், வேற ஒன்றும் கிடையாது. பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதில் வெற்றி கிடைக்கும் தங்களுக்கு. இந்த மாதம் மிக அமோகமான மாதம் தங்களுக்கு. மேசராசி நண்பர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடுவது, இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு. ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு ஒன்றும் அல்ல. இந்த மாதத்தில் தாங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன அப்படி செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமைகள் மாலை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று விளக்கு, மாலை தான் நான் சொல்கிறது, காலை நேரம் கிடையாது, பார்த்துங்க. அதில் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு தீபம் எடுங்க, மிக சிறப்பு. நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும். மொத்தத்தில் 100% மேசராசி என்பவர்களுக்கு மேலோங்கி செல்லக்கூடிய மாதம்தான் இந்த மார்ச் மாதம். நன்றி, வணக்கம்.